மகா பெரியவா திருவடிகள் போற்றி. இந்த வீடியோவில் ஆர்த்தோகிராஃபி ப்ரொஜெக்ஷன் இந்த படத்துக்கு எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போர்டு எக்ஸாமில் நிறைய முறை கேட்கப்பட்ட ஒரு படம் இது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வரைகிறது ஈஸி தான். சொல்லிக் கொடுக்குற மெத்தடை மட்டும் கவனிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படம் கொடுத்தாச்சான்னா அதுக்கு உண்டான மொத்த நீளம், மொத்த அகலம், மொத்த உயரம் இந்த மூணையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த படத்துக்கு எது ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். இப்போ ஆரோஹெட் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. அப்போ சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ நம்ம வரைகிறது ரைட் சைடில் வரையணும். லெஃப்ட் சைடு வியூ ரைட் சைடில் வரையணும். ஃப்ரண்ட் வியூவோட நீளம் 60 mm. எப்படி 60 mmனா இங்கே ஒரு 15 mm, இங்கே ஒரு 30, அதே மாதிரி இங்கே எப்படி 15 இருக்கோ அதே மாதிரி அந்த சைடு 15 சேர்த்தா மொத்தம் 60 mm வந்துடும். இதில் பார்க்க முடியல அப்படின்னா இங்கே டைரெக்டாக 60 mm கொடுத்துருக்குறாங்க. டைரெக்டாக இந்த இடத்துல 60 mm கொடுத்துட்டாங்க. இப்போ அதை வச்சு நம்ம 60 mm எடுத்துக்கலாம். ஒரு சில நேரம் இது கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா இங்கே ஒரு 15 mm, இங்கே ஒரு 30 mm இருக்குது. அப்போ 45 mm. இந்த சைடு எப்படி 15 mm இருக்கோ அதே மாதிரி இந்த சைடும் 15 mm இருக்குது அப்படிங்கிறத கற்பனை பண்ணி அப்போ 15 கூட்டியாச்சுன்னா இதோட 60 mm அப்படிங்கக்கூடியது இதனுடைய ஃப்ரண்ட் வியூ லென்த்து. உயரம் எவ்வளவு அப்படின்னா 35 mm. வேறு எங்கேயாவது உயரம் இருக்கான்னா ஒன்றும் இல்லை. அப்போ மொத்த உயரமே 35 mm தான். அடுத்தது அகலம் பார்த்தோம் அப்படின்னா 40 mm இந்த எல் ஷேப்பில் இது 40 mm. அதுக்கு அடுத்தது ஒரு 25 mm இருக்குது. அப்போ 40 + 25 65 mm வந்துடுது. அப்போ இந்த ஃப்ரண்ட் வியூவோடைய நீளத்தை விட சைடுவோடைய நீளம் 5 mm அதிகம். அதனால் ஒன்றும் இல்லை, எது நீளம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது அகலமாகவே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். பிரெத் அப்படிங்கிறது அப்போ டோட்டல் லென்த்து, டோட்டல் பிரெத்து, டோட்டல் ஹைட்டு இந்த மூணையும் நம்ம நோட் பண்ணிவிட்டு அந்த அளவை வச்சு தான் நம்ம இதை வரைய போகிறோம். இப்போ முதல்ல அந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிடுவோம். இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிடுறோம். வரைஞ்சிட்டு ரெண்டு பக்கமும் 20 mm தள்ளி இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு ரெண்டு பக்கம் 20 mm தள்ளி 2 வெர்டிக்கல் லைன், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 20 mm மேலே ஒரு லைனும் கீழே 20 mm தள்ளி ஒரு லைனும் இந்த மாதிரி எப்பவும் போல் வரைஞ்சிக்கிட வேண்டியது. இதெல்லாம் பேசிக்கு. எந்த படம்னாலும் இதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிடணும். அடுத்தது இதில் நம்ம ஃப்ரண்ட் வியூ வரைய போகிறது எந்த பக்கம்? இந்த படத்துக்கு இங்கே ஆரோஹெட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ. அப்போ சைடு வியூ இங்கே வரையணும், ரைட் சைடில் வரையணும். அப்போ ஃப்ரண்ட் வியூ இங்கே வரைய போகிறோம். நம்ம டோட்டல் லென்த்து 60 mm குறிச்சிருக்கிறோம். அதுமாதிரி பிரெட்த்து 65 mm குறிச்சிருக்கிறோம். 65. ஹைட்டு 35 mm இருக்குது. இது அளவுகள். இப்போ இந்த அளவை பயன்படுத்தி நம்ம ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, டாப் வியூ வரைய போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட் வியூ வரைய போகிறோம். லென்த்து 60 mm. அப்போ இங்கே 60 mm குறிச்சிட்டு உயரம் 35 mm குறிச்சிட்டு ஒரு பாக்ஸ் வரைஞ்சி அந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம ஃப்ரண்ட் வியூ வரையணும். இப்போ 60 mm ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிட்டோம். கீழே வரைக்கும் நீட்டி விட்டுறணும். அதே மாதிரி இதில் 35 mm ஹைட்டு, டோட்டல் ஹைட்டு 35 mm குறித்து அதுலேயும் ஒரு கோடு நீட்டி விட்டுறோம். இந்த இடத்துக்குள்ளே ஃப்ரண்ட் வியூ வரைய போகிறோம். அடுத்தது சைடு வியூவுக்கு அகலம் 65 mm. அப்போ அந்த 65 mmக்கு அளவு குறித்து அங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும். இப்போ சைடு வியூவுக்கு 65 mm நோட் பண்ணி ஒரு வெர்டிக்கல் லைன் கீழே வரைக்கும் நீட்டி விட்டுட்டோம். இந்த இடத்துக்குள்ளே சைடு வியூ வரையணும். இப்போ டாப் வியூ ரெண்டாவது பார்த்துக்கலாம். அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் வியூ வரையும் போது இந்த ஆரோஹெட்டுக்கு நேராக நின்று இந்த இடத்துல ஆரோஹெட் பக்கத்தில் நின்று நம்ம இதை பார்க்குறோம். பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தெரிகிறது இந்த பேஸ் அடிப்பகுதி. இந்த அடிப்பகுதியுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 mm கொடுத்துருக்குறாங்க. இந்த அடிப்பகுதியுடைய உயரம் 10 mm. அடுத்தது இந்த அடிப்பகுதி இந்த எட்ஜு தெரியும், இந்த இடம் அதாவது இந்த 15 mm தெரியும்.
10 mm உயரத்துக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த 30 mm தெரியும். இதுக்கு அடுத்தது இந்த 15 mm தெரியும். இந்த சைடில் உள்ள இடம் தெரியாது, இந்த இடம் தெரியாது. இதுக்கு நேராக அந்த பக்கம் இருக்கு இல்லையா, அதுவும் தெரியாது. அப்போ இந்த அடியில் உள்ள இந்த பேஸ், இந்த டி ஷேப்பில் நமக்கு தெரிகிறது, நமக்கு எப்படி தெரியும்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். இந்த 10 mm உயரத்துக்கு இந்த இடமும், இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம், இந்த 3 இடங்கள் இதில் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து 10 mm உயரத்துக்கு ஒரு கோடு வரைஞ்சி, அதில் இங்கேருந்து 15 mm ஒரு கோடு, இங்கேருந்து 15 mm ஒரு கோடு வரைஞ்சாச்சுன்னா இந்த 3 இடங்கள் நம்ம நோட் பண்ணிடலாம். எப்படி வரைகிறோம் பாருங்கள். இப்போ இந்த கோட்டில் ஒரு 10 mm பாயிண்ட் குறிச்சிட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடு வரைஞ்சிட்டு இதில் இங்கேருந்து 15 mm, அதுமாதிரி இந்த சைட்லேருந்து 15 mm குறிச்சிட்டு இந்த ரெண்டுலேயும் ஒரு சின்ன வெர்டிகல் லைன் வரையணும். இப்போ இந்த 3 இடங்கள் பாருங்கள், இந்த 15 mm இந்த இருக்குது, இதுக்கு அடுத்து இந்த இடம் தெரியும் 30 mm இங்கே இருக்குது, இதுக்கு அடுத்தது இது 15 mm இந்த மறைஞ்சு இருக்கக்கூடியது. நம்ம பார்த்தோன்னா முக்கோணம் மாதிரி தெரியும், ஆனால் நமக்கு உண்மையிலேயே இங்கேருந்து நேராக பார்த்தோம் அப்படின்னா அது இந்த பக்கம் எப்படி 15 mm செவ்வகமாக தெரியுதோ அதே மாதிரி அந்த பக்கமும் தெரியும். அதைத்தான் இப்போ இங்கே வரைஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த அடிப்பகுதியை வரைஞ்சிட்டோம். இதுக்கு மேலே என்ன இருக்குது, இந்த இருக்கா, 2 பக்கமும் ஒரு சுவர் இருக்குது, அதில் ஒரு பள்ளம் இருக்குது, அரைவட்ட வடிவ பள்ளம் இருக்குது. இது எப்படி வரைகிறது, எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னா, இங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா இந்த 2 இடம் நமக்கு செவ்வகமாக தெரிகிற மாதிரி இந்த அரைவட்ட வடிவ பள்ளமும் ஒரு செவ்வகமாக தான் தெரியும். நம்ம இந்த ஆங்கிளில் ஒரு மூளை வாக்கில் பார்க்கும்போது இது வட்ட வடிவமாக தெரியுது, ஆனால் இதுக்கு நேராக இருந்து பார்க்கும்போது இந்த இடம் எப்படி, இந்த அரைவட்ட வடிவம் எப்படி தெரியும்னா இந்த இடம் எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் இந்த இடமும் தெரியும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ இங்கே இதுக்கு அளவு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 15, இதுக்கு அளவு கொடுத்துருக்குறது ரேடியஸ் 15. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு அந்த சென்டர் லைன்லேருந்து 2 பக்கமும், இந்த பக்கம் 15 mm இந்த பக்கம் 15 mm வச்சு கோடு போட்டாச்சுன்னா இந்த 2 கோடுகளை வரைஞ்சிருவோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ சென்டர் லைன் வரைஞ்சாச்சு, சென்டர் லைன்லேருந்து இந்த பக்கம் 15 mm குறிச்சாச்சு, இந்த பக்கம் 15 mm குறிச்சாச்சு. குறிச்சிட்டு அதிலிருந்து வெர்டிக்கல் லைன் 2 வரைஞ்சாச்சு அப்படின்னா நமக்கு அந்த கோடுகள் கிடச்சிது. இப்போ அந்த கோடை வரைஞ்சாச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், இந்த கோட்டுக்கு நிறைய வந்துருச்சா. ஏன் அப்படின்னா இதுவும் 30 mm தான் நம்ம ஏற்கனவே வரைஞ்சது, சரியா. இப்போ இது ரேடியஸ் 15 அப்படின்னா இதுவும் 30 mm தான். ஒரு சில நேரம் இந்த ரேடியஸ் 15க்கு பதிலாக 12 கொடுத்துடலாம். அப்படிங்கும்போது இதை விட கொஞ்சம் தள்ளி உள்ளே தள்ளி வரும். அதனால் ஒன்றும் இல்லை, என்ன அளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, இதான் மெத்தட். அப்போ இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா கட்டங்கட்டமாக தெரியுது, கட்டங்கட்டமாக தெரியுது. இப்போ இந்த படத்தையும் பாருங்கள், இந்த இடமும் எங்கே இருக்குது, இந்த 2 இடம், சென்டரில் உள்ள அந்த அரைவட்ட வடிவ பள்ளம் இந்த இடம், சரியா. இதில் அளவு தான் பேசும். ரேடியஸ் 15 அப்படிங்கக்கூடியது இங்கேருந்து 15 mm, இங்கேருந்து 15 mm, இங்கே 30 mm கொடுத்துட்டாங்களா, அதை வரைஞ்சிருக்கிறோம் ஏற்கனவே. அப்போ இங்கேருந்து 15 30 ஆச்சா. அப்போ இந்த கோடு இந்த கோட்டுக்கு நேராகவே வந்துடும். ஒருவேளை இந்த 15க்கு பதிலாக இங்கே 10 கொடுத்துருந்தாலோ 12 கொடுத்துருந்தாலோ இந்த கோடு கொஞ்சம் தள்ளி போயிடும், சரியா. அப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுப்படி தான் படம் வரையணும். நம்ம ஏற்கனவே இந்த அளவில் வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு இதே அளவில் பரீட்சையில் போய் வரைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இதை அப்படியே டார்க் பண்ணிட்டோம்னா இதனுடைய ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட் வியூ டார்க் பண்ணிட்டோம், இதுதான் ஃப்ரண்ட் வியூ, இந்த படத்துக்கான ஃப்ரண்ட் வியூ. அடுத்து டைமென்ஷன் குறிக்கணும், அதை கடைசியாக குறிச்சிக்கலாம். இப்போ சைடு வியூ வரைய போகிறோம். சைடு வியூவுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது இந்த எல் ஷேப் தெரியும், இந்த டானா வடிவம் எல் வடிவம் தெரியும், அதுக்கடுத்தது இந்த இடம் தெரியும்.
இந்த பகுதி நமக்கு தெரியாது. இது ஏற்கனவே ஃப்ரண்ட் வியூவில் பார்த்த பகுதி. அதனால் இது வந்து நமக்கு நேராக எப்படி இருக்குன்னா நமக்கு நேராக இருக்குது. அதனால் தெரியாது. நமக்கு நேராக இருக்கிறதுனால இந்த இடம் நமக்கு தெரியாது. அதனால் நமக்கு தெரிகிறது இந்த எல் ஷேப்பும் ப்ளஸ் இந்த இடமும் தான் தெரியும். இந்த இடத்துல வேறு ஏதாவது மெட்டீரியல் இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. இது சமதளமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல எதுவுமே தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த 2 பகுதியை மட்டும் நம்ம இப்போ வரைய போகிறோம். இதனுடைய உயரம் ஏற்கனவே குறிச்சிட்டோம், அகலமும் குறிச்சிட்டோம். இதில் இதனுடைய அளவு எவ்வளவு அப்படின்னா 30 mm. இதனுடைய அளவு 30 mm. இந்த உயரம் எவ்வளோன்னா 10 mm. இந்த உயரம் 10. அப்போ இந்த 10 mm அப்படியே ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கலாம். இங்கே 10 mm ப்ரொஜெக்ஷன் எடுத்து அங்கே கோடு போட்டுக்கலாம். இந்த கோட்டுக்கு இந்த 30 mm கொடுத்து ஒரு வெர்டிகல் லைன் வரையணும். இந்த அளவு 40 mm. அப்போ இந்த இடத்துல இருந்து 40 mmல ஒரு கோடு 10 mm உயரத்துக்கு. அடுத்தது இங்கேருந்து 30 mmல குறித்து ஒரு வெர்டிகல் லைன் வரையணும். எப்படி வரையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 40 mm குறிச்சிக்கிறோம். குறிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு வெர்டிகல் லைன் 10 mm உயரத்துக்கு வரையணும். கோடு நீட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோடை ப்ரொஜெக்ஷன் எடுக்கணும். எடுத்து இங்கே கோடு இப்படி வரைஞ்சிக்கலாம். எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கோடு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அடுத்தது இந்த 30 mm இதை குறிக்கணும். இங்கேருந்து 30 mm குறிச்சிக்கிறோம். குறிச்சிட்டு இந்த 30 mm குறித்த இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிகல் லைன் ஒன்று வரைஞ்சிடும். இப்போ நமக்கு இந்த எல் ஷேப் இதுதான். இந்த எல் ஷேப்புங்கிறது இதுதான் இந்த இடம். இது போக இந்த இடம் 25 mm இருக்கா, பேலன்ஸ் உள்ளது. அப்போ என்ன பண்ணிடலான்னா இந்த ப்ரொஜெக்ஷன் இங்கேருந்து வரைஞ்சோம் இல்லையா, இந்த கோடை அப்படியே நீட்டி விட்டுடலாம். இங்கே வரைக்கும் நீட்டி விட்டுடலாம். விட்டாச்சு அப்படின்னா இந்த இடம், இந்த ரெக்டாங்கிள் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடம். சரியா, இந்த இடம் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த 25 mm இந்த எல் ஷேப். இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. அப்போ அங்கே எதுவும் வரைய தேவையில்லை. இந்த அவுட்லைனை அப்படியே டார்க் பண்ணிடலாம். இது போக ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா இந்த ஐசோமெட்ரிக் வியூவில் பார்த்தோம்னா இங்கே ஒரு அரைவட்ட வடிவ பள்ளம் இருக்கா, ரேடியஸ் 15, அது மறைஞ்சிருக்குதுங்க. அதை காட்டுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இங்கேருந்து 15 mm குறித்து என்ன பண்ணணும், இங்கேருந்து 15 mm குறிச்சிட்டு இந்த இடத்துல டாட்டட் லைன் வரையணும். இந்த இடத்துல டாட்டட் லைன் வரையணும். சின்ன சின்ன கோடாக 2 mm 2 mm இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு எவ்வளோ தூரத்துக்குன்னா இந்த லெவலுக்கு, இந்த 10 mm லெவலுக்கு இந்த இடத்துல இங்கே வரைக்கும் வரையணும். வரைஞ்சாச்சுன்னா இதனுடைய சைடு வியூ முடிஞ்சது. இதனுடைய சைடு வியூ டார்க் பண்ணியாச்சு. இந்த டாட்டட் லைன் எதை குறிக்குதுன்னா இந்த இடத்துல உள்ள இந்த அரைவட்ட வடிவ பள்ளத்தை குறிக்குது. ரேடியஸ் 15, அதனால் இங்கேருந்து 15 mm வச்சு டாட்டட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். அதுவும் எவ்வளோ ஆழத்துக்குன்னா இந்த லெவலுக்கு. ஏன்னா இந்த அரைவட்ட வடிவ பள்ளம் இந்த சர்ஃபேஸோடு முடிஞ்சு போச்சு இல்லையா, அதனால். இப்போ அடுத்தது நம்ம இதனுடைய டாப் வியூ வரையணும். டாப் வியூ வரைகிறது மறக்காமல் ஃப்ரண்ட் வியூக்கு நேராக கீழே வரையணும். இதனுடைய டாப் வியூ ஃப்ரண்ட் வியூக்கு நேராக கீழே இந்த இடத்துக்குள்ளே வரைய போகிறோம். இந்த உயரம் எவ்வளவு அப்படின்னா சைடுடைய இந்த அகலம் எவ்வளவோ அதுதான் இங்கே உயரமாக வரும். இப்போ இது 65 அப்படிங்கும்போது இங்கே 65 mm உயரம் வந்துடும். எந்த படம்னாலும் சரி சைடு வியூக்கு என்ன லென்த்து கொடுக்குறோமோ அதே அளவு தான் இங்கே உயரமாக வரும். சரி, இப்போ டாப் வியூவில் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அம்புக்குறி எந்த பக்கம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம நிற்கிறதாக கற்பனை பண்ணிவிட்டு மேலேருந்து பார்க்கணும். இந்த இடத்துல அம்புக்குறிக்கிட்ட நின்றுக்கணும். நின்றுட்டு மேலேருந்து பார்க்குறோம். சரியா, இங்கேருந்து இப்படி பார்க்குறோம். இப்படி பார்க்கும்போது
நமக்கு என்ன தெரியுது? ஃபஸ்ட்டு இந்த இடம் தெரியும், 30 mm அகலம், அதில் ஒரு அரைவட்ட வடிவ பள்ளம் தெரியுது. இதுக்கு அடுத்தது இந்த இடம் தெரியுது, ஒரு T ஷேப்பில் தெரியுது. அதுக்கு மேலே இந்த அரைவட்ட வடிவமாக ஒரு குமிழ் மாதிரி இருக்குது. இந்த இடம் ஒன்றுமே இல்லை. இதுதான் நமக்கு டாப் வியூவிலிருந்து தெரியக்கூடியது. அப்போ இந்த 30 mm அகலத்துக்கு ஒரு கோடு போட்டுடலாம். அதில் ஒரு சென்டர் லைன் வரைஞ்சி ஒரு அரைவட்டம், ரேடியஸ் 15 வச்சு ஒரு அரைவட்டம் வரைஞ்சிடலாம். வரைஞ்சாச்சுன்னா இந்த இடம் நமக்கு முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்தது இந்த T ஷேப்பை வரைஞ்சிட்டோன்னா என்னுடைய டாப்பியும் முடிஞ்சது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஒரு 30 mm வச்சு ஒரு கோடு போட போகிறோம். இந்த இடத்துல இங்கேருந்து 30 mm ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கிறோம், மெல்லிசாக வரைஞ்சிருக்கு. அதில் இந்த 60 mm அகலத்துக்கு பாதியாக ஒரு வெர்டிக்கல் லைன், இதை ஒரு சென்டர் மாதிரி காட்டியிருக்கிறோம், சென்டர் லைனாக காட்டியிருக்கிறோம். இங்கே ஒரு அரைவட்ட வடிவ பள்ளம், காம்பஸில் 15 mm எடுத்துகிட்டு ஒரு அரைவட்டம் வரையணும். காம்பஸில் எடுத்து வரையலாம், அல்லது ப்ரோ சர்க்கிள் இருந்ததுன்னா ப்ரோ சர்க்கிளில் வரையலாம். இப்போ நான் ப்ரோ சர்க்கிளை அந்த இடத்துல செட் பண்ணியிருக்கிறேன். 3 பக்கமும் 15 mm குறிச்சிட்டு இந்த சர்க்கிள் 30ஆம் நம்பர் சர்க்கிளை வச்சு நான் ஒரு ஆஃப் ரவுண்டு டார்க்காக வரைஞ்சாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம சைடில் உள்ள இந்த கோடை வரைஞ்சாச்சுன்னா நமக்கு தேவையான இந்த டாப்பில் உள்ள இந்த ஏரியா இப்போ வரைஞ்சி முடிச்சிட்டோம். பேலன்ஸ் பாருங்கள், இந்த T ஷேப் இந்த இடத்துல குமிழ் மாதிரி இருக்குது, இந்த வந்துருச்சு. இந்த இடம் எவ்வளவு? 10 mm கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு 10 mm குறிச்சிக்கிறோம். இங்கே 10 mm குறிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு கோடு எவ்வளோ தூரத்துக்கு? 15 mmக்கு. இங்கேருந்து 15, இங்கேருந்து 15க்கு ஹரிசாண்டல் லைன், இங்கேருந்து 15 mm லென்த்து, இங்கே அதே மாதிரி இங்கேருந்து 10ல் 15 mm லென்த்து கோடு போட்டு அப்படியே வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சாச்சுன்னா இந்த இடம் நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த 2 கோடும் 15 mm 15 mm வச்சு வரைஞ்சாச்சு. இப்போ இந்த கார்னர்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன், இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் வரைய போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த 2 லைன் வரைஞ்சாச்சா? அப்போ நமக்கு தேவையான வியூ, டாப் வியூ மேலேருந்து பார்க்கும்போது இந்த T ஷேப் இங்கே கிடச்சிருச்சா? மேலே ஒரு குமிழ் மாதிரி இங்கே இருக்குதா, ஒரு அரைவட்ட வடிவம். இது போக இந்த டாப்பில் உள்ளது. இப்போ இதை டார்க் பண்ணும்போது கவனமாக இந்த இடத்த டார்க் பண்ணிடக்கூடாது. இந்த கார்னரை டார்க் பண்ணாமல் மற்ற இடத்த டார்க் பண்ணணும். பண்ணியாச்சுன்னா நமக்கு படம் முடிஞ்சது. இப்போ டாப் வியூ டார்க் பண்ணிட்டோம். இந்த டாப்பில் உள்ள நமக்கு இந்த தோற்றம் அப்படியே நமக்கு கிடச்சிருச்சு. இது போக இந்த T ஷேப்பில் மேலே ஒரு அரைவட்டம் அப்படியே கிடச்சிருக்கு. கவனமாக இதை டார்க் பண்ணிடக்கூடாது. எல்லோரும் பண்ணுற தப்பு இதையும் சேர்த்து டார்க் பண்ணிடுவாங்க. ஒரு சில படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த முனைப்பகுதி வந்து லேசாக கிராஸாக கட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படின்னு சொல்கிறேன். இந்த படத்தை பாருங்கள். இந்த முனைப்பகுதி, இந்த முக்கோண பீஸை கட் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு டேப்பரை காமிச்சிருப்பாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைடு வியூவில் இதில் எவ்வளவு கட் பண்ணியிருக்காங்களோ இந்த அகலத்துக்கு இங்கே ஒரு டேப்பராக ஒரு கோடு வந்துடும். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு டேப்பராக கோடு வரும், இந்த இடம் வராது. அதே மாதிரி இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸுக்கு இங்கே ஒரு கோடு வரும். அந்த டேப்பர் ஸ்ட்ரைட்டாக தெரியும். இதே படம் தான், ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த முனைப்பகுதியை வந்து கட் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி வரும்போது இந்த இடம், இதனுடைய அகலம் ஒரு 5 mmனா இப்போ இங்கேருந்து 5 mmல ஒரு கோடு நம்ம வரையணும். சரியா? இந்த டேப்பர் பொசிஷனுக்காக. சரியா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நான் இதை மட்டும் டார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் இப்படி சரிவாக இருக்கும். இந்த மாதிரி சரிவாக இருந்தது அப்படின்னா கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா அப்போ என்ன, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸு 5 mm டிஸ்டன்ஸில் ஒரு கோடு வரையணும். அதுமாதிரி இந்த டேப்பர் எவ்வளவு, இங்கேருந்து 5 mm தள்ளி இங்கேருந்து இங்கே ஒரு கோடு வரையணும். இந்த இடத்துல அந்த கோடுகள் வராது.
அப்போ ஃப்ரண்ட் வியூவில் சார், ஃப்ரண்ட் வியூவில் இதே தான். ஃப்ரண்ட் வியூவில் மாற்றமே கிடையாது, எந்த மாற்றமும் இல்லை, இதே தோற்றம் தான். அப்போ இந்த படத்துக்கு சைடு வியூலையும் டாப் வியூவில் மட்டும்தான் மாறும். சரியா? வேறு இதில் வந்து டைமென்ஷன் வேணால் மாற்றி கொடுக்கலாம். இந்த உயரத்தில் 35ங்கிறத 40ன்னு கொடுக்கலாம், இந்த 25ங்கிறத 20ன்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்து இதே படத்தை உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பல முறை இது எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ வியூ வரைஞ்சிட்டோம். வரைஞ்சதுக்கப்புறமா வழக்கம் போல் எல்லா இடத்துக்கும் டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணிடுங்க. இந்த படத்திற்கான 3 வியூ வரைஞ்சிட்டோம். எலிவேஷன், சைடு வியூ அண்டு பிளான். 3 வியூ வரைஞ்சாச்சு. 3 வியூக்கும் டைமென்ஷன் குறிச்சாச்சு. இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 3 வியூவிலுமே டைமென்ஷன் இருக்கணும். மினிமம் 2 டைமென்ஷனாவது நீங்கள் குறிச்சிருக்கணும். ஒரே டைமென்ஷன் மறுபடியும் குறிக்கக்கூடாது. இப்போ இங்கே 60 mm குறிச்சிருக்கணும் அப்படின்னா மறுபடியும் இது கீழே 60 mm குறிக்கக்கூடாது. இங்கே 35 குறிச்சிட்டோன்னா இதே 35 மறுபடியும் இங்கிட்டு இதனுடைய உயரத்தை குறிக்கக்கூடாது. ஏன்னா இதே 35 mm தான், இங்கேயும் 35 mm தான். அதனால் ஒரே அளவுகள் திரும்ப திரும்ப வராமல் பார்த்துக்கணும். 3 வியூவிலுமே அளவு கண்டிப்பாக குறிச்சிருக்கணும். மினிமம் 2 அளவாவது இருக்கணும். அடுத்தது இந்த மொத்த நீளம், மொத்த அகலம், மொத்த உயரம் அப்படிங்கக்கூடியது கண்டிப்பாக குறிக்கப்பட்டிருக்கணும். இதுதான் இந்த படத்திற்கான ஆன்சர். நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.